Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனர் சுடிதார் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ மீன் குர்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதில் ஒன் ஆஃப் த கலெக்ஷன் வந்து இந்த பியூட்டிஃபுல் பிங்க் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக். இப்போ அதை தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ஷோல்டர்லாம் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணீங்களோ உங்கள் சைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஷோல்டர்லேருந்து நெக்லைன் டெப்த் எடுத்திருக்கேன். ஸோ நெக்லைன் டெப்த்தும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ்க்கு வந்து நெக்லைன் டெப்த் எடுப்பேன். அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்லைன் டெப்த் எடுத்த பிறகு இதுக்கு நெக்லைன் வரைய போகிறேன். ஒரு சிம்பிள் நெக்லைன் தான் இது ஆக்சுவலாக சொல்ல போனால். பிகாஸ் இந்த டிசைனுக்கு இந்த நெக்லைன் வச்சா தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு சிம்பிளான எலிகண்ட்டான நெக்லைன் தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூ கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக்கை வச்சு இப்போ நான் வந்து இதில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த நெக்லைனை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கில் மட்டும் நான் கட் பண்ணுறேன். லைனிங்கை கட் பண்ணி எடுத்த பிறகு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எது கான்ட்ராஸ்டிங் கலராக இருக்குமோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்திருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த டார்க் பிங்க்குக்கு வந்து நான் ஒரு வைலட் கலர் ஃபேப்ரிக் வந்து நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்லைனு ஆர்ம் ஹோலை அந்த மேலே அது பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கோட ஷிம்மரியும் இந்த ஷிம்மரியும் ஈக்குவலாக போயிடும். ஸோ ஃபோல்டட் எட்ஜும் சைடு ஆர்ம் ஹோல் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு நெக்லேருந்து ஒரு கர்வாக வந்து அது ஆர்ம் ஹோல் சைடில், அதாவது பாடியோட இந்த சைடில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எடுத்திருக்க துணியோட மேட்சிங்காகவே நீங்கள் எடுங்க. ஐ மீன் இப்போ நான் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் கொஞ்சம் ஷிம்மரி ஃபேப்ரிக், அதனால நான் வந்து சில்க் காட்டன் எடுத்துக்கேன். ஒருவேளை காட்டன் எடுத்தால் நீங்கள் காட்டன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த நெக்லைன் எல்லாம் ரெடி பண்ண பிறகு துணியை வந்து சென்டரில் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்த பிறகு சென்டர், அதாவது துணியை வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிடுங்க. ஸோ அயன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுடிதாரோட சென்டர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சுடிதார் சென்டரில் நான் கட் பண்ணி சுடிதாரை 2 பீஸாக ஆக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு பீஸும் இந்த சைடு ஒரு பீஸும் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் 2 பீஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ லைனிங்கும் அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். லைனிங் ஏற்கனவே ஃபோல்டட் எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சு இதை சென்டரை கட் பண்ணிடுறோம். ஸோ 2 பீஸ் கிடைக்கும். ஏன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பன் குர்த்தினால 2 பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இது நம்ம தைக்க போகிறோம். ஓகே, நெக்லைன் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக்கை ஆர்ம் ஹோல் மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். மெயின் இது தான், ஆர்ம் ஹோல் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ண பிறகு இதை நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம நெக்லைன் கட் பண்ணலை, நெக்லைன் அப்படியே தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில், ஐ மீன் இந்த ரா சில்கில் வந்து நான் நெக்லைன் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை தான் நம்ம தைக்கிறோம். ஓகே, யூ கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் சில்க் ஃபேப்ரிக் எந்த விதமாக இருந்தாலும் ப்ரொக்கேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் பளபளப்பாக இருந்தால் அந்த துணியோட உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர்ம் ஹோலை இந்த மாதிரி தைச்சிருங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த ரா எட்ஜ் தெரியாமல் இருக்க ஒரு பைப்பிங் இருந்தால் நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு கோல்டு லேஸ் இருந்தால் லேஸ் கொடுக்கலாம். ஸோ ஓவர் கோல்டு வந்து ஓவர் டூ பண்ணாதீங்க. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கோல்டன் கலர் ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ ஓவர் டூ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருந்தாலே லுக் வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம லைனிங் வைக்க போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சுருங்க. ஸோ இதில் மேட்ச் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா அகெயின் நெக் லைன் ஆர்ம் ஹோலை வச்சு மேட்ச் பண்ணி இப்போது நெக் லைன் இதுக்கு மேலே நம்ம தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நெக்லைன் தைச்சி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். என்ன டிசைன் பண்ணேன், என்ன நெக்லைன் பண்ணேன், எப்படி கலர் கம்பைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நெக்லைன்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தைச்சி இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு நெக்லைனை கட் பண்ணி நெக்லைன் வரைக்கும் சின்ன சின்ன நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைனிங்கை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி துணியோட ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரா எட்ஜஸும் உள்ளே போயிட்டு ரொம்ப நீட்டாகிடும். ஓகே,
ஸோ இப்போது இது நம்ம உள்ளுக்கா திருப்பிடலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து டர்ன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீசஸ் ரெடி ஆகிடும். இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராய்ஜும் தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பால்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஐ மீன் அந்த தெர்மோகோல் பால்ஸ் வச்சு பட்டன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வித் இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஒரு லாங் ஃபேப்ரிக்காக ரெடி பண்ணி அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ ரா எஜ்ஜை உள்ளே மடிச்சுட்டு இதை இன்னும் ஒரு வாட்டி ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மூடி இதோட சென்டரில் கரெக்டாக நீங்கள் இப்போ தைக்க போகிறீங்க. தைச்சி இந்த மாதிரி ஒரு லாங் பீஸை ரெடி பண்ணிடுங்க. ஓகே, ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து துணி கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம தைச்சி வச்சிடலாம். கலர் காம்பினேஷனாலும் சரி டிசைனாலும் சரி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சாதா காட்டன் கூட அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக இருக்க கலர் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலில் யூஸ் பண்ணுற அந்த பென்ஸு, ஆர்ம் ஹோல்ஸ், ஸ்கேல் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வாங்கலாம், இங்கே தான் கிடைக்கும் அங்கே தான் கிடைக்கும்னு இல்லை, அமேசானில் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த தெர்மோகோல் பால்ஸை வந்து நம்ம ஏற்கனவே தைச்சோம்ல சென்டர் லைனில் ஒரு சென்டராக வந்து தைச்சோம் இல்லையா, ஒரு தையல் போட்டோம் இல்லையா மடித்து, அந்த இடத்துல எக்ஸாக்டாக வச்சு இந்த தெர்மோகோல் பால்ஸை அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஒரு அரை இன்ச்சு விட்டு நான் வைக்கிறேன் இது. ஸோ கரெக்டான டிஸ்டன்ஸ் இருந்தால் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு அரை இன்ச் விட்டு இந்த தெர்மோகோல் பால்ஸை இது கூட ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரே ஆர்டரில் ஒரே ஈவனாக ஒரே டிஸ்டன்ஸில் இதை கரெக்டாக வைக்கணும். ஸோ இதை வந்து மேலே கீழேயும் வச்சாலும் ஒரே ஆர்டராக இல்லைனாலும் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ஆர்டர் நமக்கு தெரியும், ரொம்ப அழகாக தெரியும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு சிங்கிள் ஃபூட்டை போட்ட பிறகு இதை இந்த மாதிரி நம்ம தைக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இதை வந்து நம்ம துணி கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம 2 பீஸ் நம்மளோட சுடிதார்து. மேலே ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலேருந்து கரெக்டாக அந்த கோல்டு ஃபேப்ரிக் எவ்வளோ தூரம் வருதோ அந்த லேஸ் வரைக்கும் நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம்லேருந்து நான் வந்து இந்த பால்ஸ் வந்து வர மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ ஒரு சைடு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க. போட்ட பிறகு இதை இன்னொரு பக்கம் நம்ம வைக்கலாம். ஸோ இது எவ்வளோ தூரம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்தளவு கவர் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24லேருந்து 25 இன்ச்சுக்கு நான் வைக்க போகிறேன். ஸோ ஸ்லிட்டிலேருந்து ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதாவது சைடில் நம்ம ஸ்லிட் விடுவோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிப்பர் ஃபுட் கண்டிப்பாக தேவை. ஜிப்பர் ஃபுட்டு போட்ட பிறகு இந்த பால்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் துணி உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம தைக்கணும். ஓகே, ஸோ ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ராய்ஜ் தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி நீங்கள் தைக்கணும். ஓகே, ஏன்னா ஏற்கனவே இது லைனிங் கொடுத்துருக்கோம். அகெயின் அந்த பால்ஸில் வந்து துணி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகாத வகையில் நீங்கள் நல்ல ஒரு ஜிப்பர் ஃபுட்டை போட்டு இதை வந்து தைக்க ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக அந்த 25 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம தைச்சி முடித்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அது வரைக்கும் இந்த ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்னோடய 25 இன்ச்சஸ் மார்க்கிங் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ 1லேருந்து 2 அந்த தெர்மோகோல் பால்ஸை எடுத்துருங்க. எடுத்தால் தான் உங்களால் டபுள் ஃபோல்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 1 or 2 பால்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த 25 இன்ச்சுக்கு வச்சு இப்போ நான் இதை தைக்கிறேன். ஓகே,
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இதை இன்னொரு சைடு ஃபேப்ரிக்கை இது மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வச்சு கரெக்டாக நெக்லைன் கரெக்டாக மேட்ச் ஆகுதா பார்த்துருங்க. மேட்ச் ஆன பிறகு இந்த ஒரு தெர்மோகோல் பால்ஸையும் தூக்கிட்டு நம்ம தைக்க வேண்டியது வரும். ஸோ தெர்மோகோல் பால்ஸை தூக்கிட்டு இந்த ஃபேப்ரிக்கை அதுக்குள்ளே டக்கின் பண்ணி இப்போ நம்ம தைக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் நமக்கு தைக்க, கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம தைக்க வேண்டியது வரும். ஸோ இந்த சைடு தைக்கும்போது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு ஜிப்பர் ஃபுட்டை மாற்றிக்குங்க. மாற்றிட்டு ஒரு பாலாக நம்ம வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி இதை நான் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இது மட்டும்தான் கொஞ்சம் இதில் டஃப்பான ஜாபு. அதனால் ஜிப்பர் ஃபுட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மல் ஃபுட்டில் உங்களால் டெஃபினட்டாக இதை தைக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம தைக்கலாம். ஸோ இப்போ எண்டு வரைக்கும் நான் தைக்கிறேன். ஸோ எண்டு வரும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப 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 அழகாக வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் ஒன்றுமே இல்லாத ஒரு ரன்னிங் மெட்டீரியல் நம்ம இந்த அளவுக்கு அழகாக மாற்றலான்னு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ பெரிய ஸ்லிட் இருக்குன்னு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். till then take care, bye bye.